வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து கழுகு மரம். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னக்கா, சென்னைக்கு போய் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் வந்து டைரக்டர் ஆகணும், நான் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா வாழ்க்கையில வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளியே ஆகிறதுக்குள்ள எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த படம் எடுக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற கேமராமேன் ஆகட்டும், லைட் மேன் ஆகட்டும், ஒரு புது ஆள் போய் டைரக்ட் பண்ணும்போது எவ்வளவு தூரம் வந்து அவமானம், அந்த சங்கடம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த படத்துல அழகாக காட்டியிருக்காங்க. இதை வந்து படத்தோடைய ஸ்டோரியுமே, ஒரு சென்னைக்கு போய் ஒரு பையன் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறாப்புல, அவனை எப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படிலாம் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத படத்துல அழகாக காட்டியிருந்தாங்க. இந்த படத்துல ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆமாங்க. அவர் பண்ண படத்தோடைய போஸ்டரே வச்சு ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய படத்தை வந்து கழிவு ஊத்தி 2 நாள்ல வந்து தேட்டருக்கு வந்து ஆளே இல்லாம பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு மனவேதனையோட வந்து சொல்ற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. கொட்டாச்சி அவர்களுடைய நடிப்பு வந்து அற்புதமா இருந்ததுங்க. படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு பேஸ்மெண்டமா இருந்தது. ஆனா படம் ஃபுல்லாவே வந்து சோகமாவே வர்றதுனால வந்து ஒரு இயக்குனருடைய வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய சோகங்களால இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு காட்டுறாங்க. ஓகே, ஆனா அங்கங்க காமெடி வச்சிருந்தாங்க அப்படின்னா படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பார்க்க முடியும். ஏன்னா ஒரே சோகமாவே கொண்டு போனா நமக்கு வந்து ஒரு டைம்ல வந்து என்னப்பா அது ரொம்ப சோகமா கொண்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் அங்கங்க காமெடி வச்சிருந்தாக்கா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால சொல்ல வரேன். படத்துல இன்டர்வலுக்கு மேல வந்து ஒரு பாட்டு காமிக்கிறாங்க. அந்த பாட்டு வந்து லவ் பேஸ்டா வந்து ஷூட்டிங் பேஸ்டா வந்து எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதோட விஷுவல் மேக்கிங் வந்து அற்புதமா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த பாட்டோட இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பாட்டு வந்து அவ்வளவு ஒரு உற்சாகமா இருந்தது பாக்குறதுக்கு. படத்தோடைய கதை வந்து எங்கே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சர்வர் சுந்தரம் படத்துல வர கிளைமேக்ஸ் உடைய கதை தான். அவர் வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் நடிக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்துலயும் வந்து காமிச்சிருக்காங்க. இவர் வந்து டைரக்ட் பண்றாரு படத்தை வந்து, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே ஒரு சென்டிமெண்டா போய் அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது ஒரு டைரக்டரோட ஒரு சினிமா வாழ்வியல் இருக்கிறவங்க இந்த படம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து கண்ணீரை வர வைக்கீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷுவல் அமைப்பில் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கொட்டாச்சி அவர்கள் வந்து படம் முடியும் போது வந்து நம்மள கண்கலங்க வச்சிருவாரு. லியோ படத்தோடைய ரிவ்யூவர் வந்து ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார் இல்லையா, அவர் வந்து நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. ஷார்ட் பிலிம்ல இருந்து நான் பழைய ஷார்ட் பிலிம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயுமே வந்து ஒரு சீன் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் நடிச்சாக்கா ரீச் ஆகல அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா யாருமே வந்து பிரபலமா வந்து பேசப்படல. ஒரு படத்தை வந்து பிரபலமா பேசினாதான் அந்த படம் வந்து பெரிய படம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த படம் வந்து ஒரு கடைசி விவசாயி மாதிரி வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்க வேண்டிய படம் தான். ஏன்னா சினிமா வட்டாரங்கள் பார்த்தாதான் அதோடைய வலிவு மதனை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தையே தனுஷ் சார் பண்ணியிருந்தாக்கா எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் கிடைச்சிருக்கும், எந்த அளவு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கும். ஆனா ஒரு பொட்டாச்சி அவர்கள் பண்ணதுனால வந்து ஒரு சாதாரண நடிகர் பண்ணாக்கா ஏன் பிரபலம் ஆகுறது இல்லை, மக்கள் வந்து கொண்டாடுறது இல்லை அப்படிங்கறதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். உங்களுக்கு போர் அடிச்சா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. ஒரு சினிமா வாழ்வியல சம்பந்தப்பட்டு இந்த படம் வந்து இருக்கும். சினிமா சம்பந்தமான எல்லா நபர்களும் வந்து இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்து படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.